இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொன்ன இயற்கை உணர்வினனாதல். இந்த இயற்கை உணர்வினல், இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சாக்கிலே இயற்கையோட முகத்தில் தான் முழிக்கிற மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இன்றைக்கி ஏற்பட்டது. நான் இன்றைக்கி இருக்கிறது எங்கே அப்படின்னா கொடைக்கானல். இங்கே வந்துட்டு இன்னும் பல் கூட தேய்க்கல, எதுவும் பண்ணல. ஆனால் கண்டென்ட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன இயற்கை உணர்வினனாதல். அந்த இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கும்ல. வள்ளல் பெருமான் சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் சத்விச்சாரம் செய்ய சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த சத்விச்சாரம்னா என்ன, இந்த இயற்கையில் நம்ம எப்படி சத்விச்சாரம் செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி அந்த வீடியோவில் நான் பார்க்குறோம். இந்த இயற்கை உணர்வினன் அப்படிங்கிறபோது இந்த இயற்கையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து இந்த சீதோஷண நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. நமக்கு இன்றைக்கி குளிர், மழை, இந்த மாதிரியான நிறையா சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த இயற்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதற்கேற்ற மாதிரியான நோயாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கிறதா இருக்கட்டும், இந்த சேஞ்சஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தகவலிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம உடலையும் பராமரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாகிடும். இப்படி நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இயற்கை தான் நம்ம இந்த பூத உடல் ஆகட்டும், இப்போ நம்மளை சுற்றி இந்த இயற்கை எழில் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த இயற்கையோட அந்த தகவமைப்பு. அதோட மட்டும் இல்லாமல் அது எப்படியான ஒரு சூழல்லையும் எப்படியான சீதோஷண நிலைகள். இப்போ மலையில் இருக்கேன் அப்படின்னா இங்கே எந்தெந்த மாதிரியான சீதோஷண நிலை இருக்குது. இப்போ கீழே போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே எந்த மாதிரியான ஒரு சீதோஷண நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் வெள்ளையங்கிரி ஏறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மலை ஏறும்போதே காது அடைக்கும். அந்த கீழே நம்ம இருக்கும்போது கீழே இருக்கும்போது உள்ள விஷயங்களுக்கும் மேலே ஒரு மலையில் ஏறும்போதும் அந்த உடலில் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் இந்த காதடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இப்போது தண்ணிக்குள்ளே ஒரு பந்து ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, ஆழத்தில் வச்சு காற்றடிச்சிட்டு வெளியில் விட்டீங்க அப்படின்னா மேலே வரும்போது அந்த பந்து வந்து வெடிச்சிடும். அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாமல், இந்த மாதிரியான வைப்ரேஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த இயற்கையில் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மூளைக்கு வந்து சரியாக புரியாது. இப்போ நீங்கள் பஸ்ஸில் முதல் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் ஏறுறீங்க, இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வாந்தி இல்லை தலை சுற்றல், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதற்கப்புறம் ஒரு 4-5 திருப்பு மலையேற்றங்கள் மலைப்பயணம் மேற்கொள்ளும்போது அந்த விஷயங்கள் இருக்காது. அது உடம்பு வந்து நமக்கு அதை தகவமைச்சுக்கிறோம். இது மாதிரி தான் இந்த இயற்கையோட நம்ம உடலோட நிறையா அதிசயத்தக்க விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்பு நிறையா விஷயங்களை தகவமைச்சுக்கிறோம். இப்போ இங்கேயே நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த குளிரை வந்து என்னால் தாங்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் காலங்கள் இங்கேயே தங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த சூழலுக்கும் இந்த இயற்கைக்கும் நான் வந்து அடாப்ட் ஆகிடுவேன். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பிரெயினில் வந்து பிரெயின்லையும் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் வந்து சின்ன விஷயங்கள் கிடையாது, நமக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிரெயின் வந்து கரெக்டாக வந்து கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்மளோட உடம்புல உள்ள சீதோஷண நிலைகளை வந்து சரிப்படுத்த முடியும். பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்மளோட உடம்போட ஒரு ஏஐ கம்ப்யூட்டரோட ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம்தான். எந்தெந்த சூழலில் எப்படி நம்ம உடலை வந்து வெப்பத்துக்கு கொண்டு போகணும், குளிர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற வெயிலில் ரொம்ப அலைகிறோம் அப்படின்னா வேர்வை வருது. அதனால் நமக்கு வந்து குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது அந்த வேர்க்கிறதுனால.
இது இது மாதிரியான பல அதிசயமான விஷயங்கள் நம்ம பிரெயின் நம்ம சொல்லி செய்கிறதில்ல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம பிரெயினில் வந்து. பிரெயின் மூலமாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதுவாக கால்குலேட் பண்ணி, ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் மாதிரி அதுவாக கால்குலேட் பண்ணி அதுவாக எல்லா விஷயங்களையுமே இங்கே நடத்திக்கிட்டே இருக்குது நம்மளோட பிரெயின் வந்து. இதை தான் நான் காலையில் எழுந்திரிச்சாக்கில் இதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாக்கில் நமக்கு வீடியோ போட்டுருவோம். இதை நம்ம பேசி ஆகணும், இந்த இயற்கையை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த இயற்கை சூழலில் இந்த எங்கள் தனிமையில் இருக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ஆழமாக வந்து நம்ம இந்த யூனிவர்ஸோடவாகட்டும், இந்த இறைவனோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு அமைதி, இந்த இயற்கையோட உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சார்ந்து திங்க் பண்ணுறது, அதை சார்ந்து நம்ம இருக்கும்போது நமக்கு இன்னும் இந்த இயற்கை, இந்த உடம்பு எதாவது ஆனது அப்படின்னா இந்த இயற்கையோட தகவமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களால் ஆனது. இன்னும் ஆழமாக நம்மளால் போக முடியும். அந்த இயற்கை சூழலாக இருக்கட்டும், இந்த இயற்கையில் நம்ம பயணிக்கும்போது இன்னும் ரொம்ப ஆழமாக வந்து நம்மளால் பயணிக்க முடியும். உள்தன்மையை நோக்கி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உள்தன்மையை நோக்கி பயணிக்கணும். அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிடிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இயற்கையில் எப்படி இருக்கோ அப்படி வந்து நம்மளை தகவமைச்சுக்கிட்டு நம்மளோட உள்தன்மையில் இந்த பற்று பாசம், பந்தபாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அழிச்சிட்டு உள்ளே போகும்போது நமக்கு வந்து இன்னும் ஆழமான நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தெரியும். நம்ம நார்மலாக நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா, எதுவுமே தெரியலை, எந்த உணர்வுகளும் நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ ஒரு கண்கள் வந்து எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்க்ஷனாக ஒரு ஏஐ கம்ப்யூட்டரோட. இதுதான் நம்ம பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், பிலாசபர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மூளை எப்படி இப்படி வேலை செய்யுது, இது தகவமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம். இதை நம்ம சத்விசாரம் செய்யணும். இந்த இயற்கையோட சூழலாக இருக்கட்டும், இந்த இயற்கையோட நிலையாக இருக்கட்டும், இதை சத்விசாரம் செய்யணும். இப்படி சத்விசாரம் செய்யும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இயற்கைனா என்ன? ஏன்னா நம்ம வந்து நம்மளோட டேட்டா அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளோட மனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே டேட்டா அந்த பந்து பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசை இந்த மாதிரியான பல விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து மூழ்கி போய்கிட்டே இருக்கோம். இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்ம வர்றது கிடையாது. அப்படி வரும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம எவ்வளோ டேட்டா வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ அட்வான்ஸான டெக்னாலஜி வந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் சரி, இந்த இயற்கையோட அட்வான்ஸான ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பந்தபாசம், பற்று இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வரும்போது நமக்கு வந்து அது ஈஸியாகவே புரிஞ்சிடும். இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.